அவர் எனக்கு தான் கோமாளியா வந்தாரு. வந்த உடனேயே என் தோள் மேல கை போடுறது, எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது. யாராவது ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து திவாகரை கூப்பிட்டாங்கன்னா, எனி தமிழ் சேனல் திவாகரை ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி உள்ள கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அசிங்கம். அவங்க டெலிவிஷன் நடத்துறதுக்கே அருகது இல்லைன்னு அர்த்தம். திவாகர் வந்துட்டான்னா, நீ ஆரம்பத்தில் ஏதோ வாட்டர்மேனை காமிச்சு வந்தனாலும் உள்ளே வந்தோன்னா இதான் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியா, சரி ஓகே சார் நானும் இப்படி பண்ணுறேன், இந்த மாதிரி கெட்டப்பில் பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொன்னோம். நான் யார் தெரியுமான்னா நீ யார் தெரியுமான்னா என்ன சொல்ல வர இப்போ? கலக்க போவதா இருக்கும், அசத போவதா இருக்கும், நல்லா டிஆர்பி ஏற்றுறதுக்கு ஒரு 3-4 எபிசோட் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்ததுனால தான் விஜய் டிவி டிஆர்பி ஏற்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் எல்லாம் நான் குப்பை கொட்டிட்டு இருந்தாங்களா? விஜய் டிவி அந்த அளவுக்கு அங்கீகாரம் அவருக்கு கொடுத்து வச்சிருக்குன்ற. விஜய் டிவி அங்கீகாரம் கொடுக்கறதுலாம் இல்லை. விஜய் டிவி பிக் பாஸ்ல அதோட 20 பேர் போயிருந்தாங்க. 20 பேர்ல எத்தனை பேரை நீங்க எடுத்தீங்க? யாரும் எடுக்கல. ஏன் எடுக்கல? குடிச்சுட்டு ராடை எடுத்து எரியறது தவறு இல்லையா? இரும்பு ராடால அடிச்சா எவ்வளவு வலிக்கும்? பயங்கரமா இருக்கும். நடக்க முடியுமா? முடியாது. இவர் நடந்து வந்தானே உங்க சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்புறம் நான் தான் தெரியாம கேட்டேன், இவன் தான் எல்லா இடத்துலையும் இப்படி செல்ஃபி கேமரா வச்சு எடுக்கிறானே, என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு. அங்கதான் விஜய் டிவியில் ஜெயம் அவங்க கையில போன் இல்லையா? அவங்களுடைய வீடியோவை நான் ப்ரூஃபா கேட்கறாங்கிற அளவுக்கு இவர் யார் பெரிய லாடு? மாக்காப்பாவை பெண்கள்கிட்ட தப்பா நடந்து மிஸ்பிஹேவ் பண்ணி அவர் பண்ண எல்லா வீடியோ ஆதாரமும் இருக்கு. ஈசிஆர்ல இவர் என்ன பண்ணாரா? விளக்கு பிடிச்சாரா? மாக்காப்போட வீடியோ இருக்குன்னு சொல்றல்ல, நீ ஈசிஆர்ல என்ன பண்ண? பிசியோதெரப்பி பண்ணியா? சமீபத்தில் அவன் எல்ஐகே படத்தில் நடிச்சிருந்தான். விக்னேஷியோன்னு ஒரு மாபெரும் டேரக்டர். அப்படி ஒரு டேரக்டர் எதுக்கு இவனை கூப்பிட்டு, அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஏதோ ஒரு சோசியல் மீடியா வைரலாக இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரே ஒரு ஷாட் தான் நான் நடிச்சிருக்கேன். அவன் சொல்கிறான், அவங்க அதில் நடிச்சிருக்கேன்ப்பா, நான் வந்து ஒரு 5 டிக்கெட் வாங்கிட்டு நான் நடித்த படத்தை காமிக்கணும்னு சொல்லி. டேய் 2 செகண்ட் கூட வரல நீ. ஃபுல் அண்ட் சினிமா வியூவர்ஸ்க்கு ஹாய், நான் தான் ரவிதா. இன்றைக்கி நம்ம நேர்காணலில் யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி பிரபலமான ஆதவன் சார் தான் இருக்காங்க. வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் திவாகர் அவங்களை வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அப்போயே அவர் என்ன சொன்னார்னா வந்து என்ன வருஷம் எடுக்கிறீங்க சொல்கிறத கேளுங்க. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் என்ன சொன்னார்னா, விஜய் டிவி டிஆர்பியே வந்து நான் போனால் எகுறுது அப்படின்னாரு. நான் வந்து பிக் பாஸ் கண்டென்ட்டாக போவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த வருஷம் போயிட்டாரு. சரி, அப்படின்னா வந்து பிக் பாஸ் வந்து தொடர்ந்து அவருக்கு பிக் பாஸ் வந்து அங்கீகாரம் கொடுக்குதா, சாரி விஜய் டிவி அங்கீகாரம் கொடுக்குதான்றது தானே. மக்கள் அங்கீகாரம் கொடுத்ததுனால மக்கள் இதில் வந்து ஒரு பாதி குற்றம் மக்கள் மேலேயும் இருக்குமா. மக்கள் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரியான பீப்புளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த வெளி தோற்றம், வெளியில் பேசுகிறது இவ்வளோ தான் தெரியுது. அவங்களோட இன்னர் கேரக்டர் என்ன, உண்மையிலே டேலண்ட் இருக்கா, அது தெரியல. திவாகர் விஷயத்தில் மட்டும் கிடையாது. மக்களுக்கு தெரிய வேண்டாம்னா சேனலுக்கு தெரியணுன்ற. மக்களுக்கு யாரை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்கள சேனல் வந்து ஓகே சொல்லுவாங்கல்ல. மக்களுக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள சேனல் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆர்டிஸ்டோட படத்தை டிவியில் போடுறதுலாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அன்றைக்கி அதுதானே அவங்களுக்கு டிஆர்பி வரும். சேனல்ஸ் ஆர் ஃபார் த பீப்புள் ஒன்லினும். அவங்க என்ன மக்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்தாலே செய்வாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்தா செய்கிறாங்க இல்லையே. மக்களுக்கு இந்த மாதிரி சீரியல் பார்த்தா பிடிக்குது, இந்த மாதிரி சீன் எடுத்தால் பிடிக்குது, இந்த மாதிரி காமெடி ஷோ பண்ணால் பிடிக்குது, சமைக்கிற நிகழ்ச்சி பார்த்தா பிடிக்குது. ஏன் இதெல்லாம் இத்தனை சீசன் மாறி வருது? மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்தாங்க குக் வித் கோமாளிக்கு. ஓகே, இந்த தடவை இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தானே கணக்கு. அப்போ இதில் எப்படி வந்து நம்ம வெறும் சேனலை மட்டும் குறை சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு அங்கீகாரம் பண்ணது மக்கள், அதுக்கப்புறம் அங்கேருந்து சேனல். இப்போ இதில் என்னென்னா, ஒன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் சேனல்லாம் அவங்கள வெட்ட வெளிச்சமாக காமிச்சு அது விளக்கணும். அது விளக்கலை. அவங்க இண்டஸ்ட்ரி விட்டு நவுத்தி வைக்கணும், தேவையில்லைன்னு சொல்லணும். சில பேருக்கு அந்த வாய்ப்பை தரக்கூடாது. இதுக்கு பேர் ஆணவத்தில் பேசுகிறது. போனால் நீ எல்லாம் டிவியில் வந்துட்ட, நீ எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வர்றது உனக்கு பொறுக்கலை அப்படின்னு பாதி பேர் நினச்சாங்கன்னா நினச்சிட்டு போங்க. ஆனால் திரும்ப சொல்கிறேன், எந்த தொழிலில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். டெலிவிஷனுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையில் தான் நம்ம பேசணும். அப்படி தான் வந்து பேசணும், அப்படி தான் வந்து நடிக்கணும். அப்போ தான் எல்லா மக்களுக்கும் அது பிடிக்கும். ஒன்று அதை கற்றுக்கணும். திவாகர் வந்துட்டான்னா, நீ ஆரம்பத்தில் ஏதோ வாட்டர்மேனை காமிச்சு வந்தனாலும் உள்ளே வந்தோன்னே இதான் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியா, சரி ஓகே சார் நானும் இப்படி பண்ணுறேன், இந்த மாதிரி கெட்டப்பில் பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொன்னோம். நான் யார் தெரியுமான்னா நீ யார் தெரியுமான்னா என்ன சொல்ல வர இப்போ? இது மட்டும் சொல்லலை, நான் வந்ததுனால தான் விஜய் டிவி டிஆர்பியே இருக்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் எல்லாம் நான் குப்பை கொட்டிட்டு இருந்தாங்களா? ஆனால் அவரை நம்பி நீங்கள் ஒரு வருஷம் இன்டர்வியூ எடுத்து அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் இன்டர்வியூ எடுத்து திவாகர் போன்ற பெரிய ஸ்டாரை நீங்கள் ஏன் வாழ வைக்கலங்கிறத எங்கிட்டே கேட்குறீங்க.
அவர் சொல்றாரு சார் அப்படிதான். நான் வந்து பிக் பாஸ் கண்டென்ட்டா போவேன்னு அப்ப யார் சொன்னாலும் போயிட்டேன் மேம் அப்படின்றாரு. அப்போ யார் சொன்னாலும் நம்புவீங்க? இல்ல விஜய் டிவி அந்த அளவுக்கு அங்கீகாரம் அவருக்கு கொடுத்து வச்சிருக்குன்ற. விஜய் டிவி அங்கீகாரம் கொடுக்குறதுலாம் இல்லை. விஜய் டிவி பிக் பாஸில் அதோட 20 பேர் போயிருந்தாங்க. 20 பேரில் எத்தனை பேரை நீங்கள் எடுத்தீங்க? நான் போவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சார். 20 பேரில் மிச்சம் 20 பேரில் நீங்கள் யாரெல்லாம் இன்ட்ரு எடுத்தீங்க? யாரும் எடுக்கல. ஏன் எடுக்கல? விஜய் டிவி அங்கீகாரம் கொடுத்துருக்குல்ல. அங்கீகாரம் கொடுத்தவங்கள ஏன் நீங்கள் இன்ட்ரு எடுக்கல? கானா வினோதம் அதில் தானே இருந்தார். கானா வினோதம் எடுத்துட்டீங்களா? ஏன் எடுக்கல? ஏன் திவாகரை கூப்பிட்டு எடுக்கிறீங்க? முதல்ல ஏன் இந்த யூடியூப் சேனல்னால் திவாகரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க? எதுக்காக வந்து அவர்கிட்ட பேசுகிறீங்க? எனக்கு அது தெரியணும். அது இல்லை மாக்காப்பா புகழ் இவங்க எல்லாருமே வந்து விஜய் டிவியில் நல்லா ஃபேமான ஒரு பர்சன். உங்கள்கிட்ட கையில் கேமரா இருக்குது, உங்கள்கிட்ட வண்டி இருக்குது. ஓகே, நேராக ஈவி போய் மாக்காப்பா ஷூட்டிங் நடக்கும்போது ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளில வரும்போது, சார் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி மட்டும் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறோன்னா மாக்காப்பா கொடுப்பாப்புல. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏன் அவங்களெல்லாம் எடுக்கலை? ஏன் திவாகர் எடுக்கிறீங்க? அலோகேஷன் இவர் தானே சார் வைக்கிறாரு. இவர் தானே அலோகேஷன் வைக்கிறாரு. அது எப்படிமா நீங்கள் ஒரு சைடாகவே தீர்ப்பு சொல்ல முடியும்? அலோகேஷன் இவர் வைக்கிறாருன்னா அப்போ பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட ஏன் நீங்கள் போய் கேட்கவே இல்லை? அவங்க தான் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிட்டாங்களே என்ன நடந்தது அப்படின்றத. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? சரி, இரும்பு ராடால் அடித்தா எவ்வளோ வலிக்கும்? பயங்கரமாக இருக்கும். நடக்க முடியுமா? நடக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். முடியாது. இவர் நடந்து வந்தானே உங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்புறம் பூரா பொய். வாயை திறந்தால் பொய். வாயை திறந்தால் சாதிய பெருமை பேசுகிறது, மற்றவனை ஏளனமாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது. நான் இன்னும் சொல்ல முடியாது, சில வார்த்தைகள்லாம் ஒத்த வார்த்தையில் பேசியிருக்காப்புல. செட்டில் மகா மட்டமாக பேசியிருக்காப்புல. நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்து பேசியிருக்காப்புல. அவங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னென்ன பேசுனாங்கிறத சொல்லிட்டாங்க. போனா போச்சுன்னு எல்லாம் விட்டு வச்சுருக்கிறாங்க. இல்லை தவறாக பேசுகிற ஒருத்தர் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ யாரும் அவரை உள்ளே கூப்பிடல, இனிமேல் உள்ளே கூப்பிட மாட்டாங்க. அவரை அட்ஜஸ்ட் பண்ணிலாம் யாரும் வைக்கல. இனிமேல் அவர் உள்ளே கூடும். இனிமேல் யாராவது ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து திவாகரை கூப்பிட்டாங்கன்னா, எனி சேனல், ஓகே, எனி தமிழ் சேனல் திவாகரை ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி உள்ளே கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அசிங்கம். அவங்க டெலிவிஷன் நடத்துறதுக்கே அருகதை இல்லைன்னு அர்த்தம். அசிங்கம், ஓப்பனாக சொல்கிறேன், அசிங்கம். ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ், இனி எந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியும் அவனை கூப்பிட மாட்டாங்க. மக்காப்பா சாரும் புகழ் சாரும் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, இனிமேல் இவனை கூப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவனை கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறது ஒருத்தர் டிஸ்கரேஜ் பண்ணுறது அல்ல. வென் சம்படி ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு ஆளை நீ எவ்வளோ நாள் வச்சுக்க முடியும்? அவனுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டிலாம் கிடையவே கிடையாது. அவன் லிட்டலாக சொல்லணும்னா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் தான். அப்படிப்பட்ட பர்சனை தானே சார் விஜய் டிவியில் கூப்பிட்றீங்க. நிறைய படம் அவர் வந்து வரிசையாக சொல்கிறார் சார், நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நான் என்ன விஜய் டிவி ஓனர் மாதிரி சொல்கிறேன்மா, நீ என்னோ அப்படிப்பட்ட பர்சன் தான் விஜய் டிவியில் கூப்பிடுறீங்கன்னு. நான் ஒன்றும் கூப்பிடல. படத்துல எல்லாம் கமிட் ஆயிருக்காரு சார். அவர் படத்தில் கமிட் ஆனது தப்பு தான், தப்பு தான். அதான் சொல்கிறேன்ல, இவரெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது தப்பு தான். தெரியணும்ல, அந்த அறிவு எல்லாத்துக்கும் வேணும்ல. திரைப்படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு வேணும்ல, வெப் சீரிஸ் பண்ணுற இயக்குநர்களுக்கு வேணும்ல. அவங்களுடைய மொத்த பட்ஜெட்டில் இவனை காமிச்சதுனால தான் எங்களுக்கு பயங்கரமான ஃபேம் வருது, இவனை காமிச்சதுனால தான் எனக்கு சூப்பரான ஒரு காசு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறவன் யாராக இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க, நல்லா வாங்கிடிப்பாங்க. இவனாலே வாங்கிடிப்பாங்க. லாஸு. திரும்ப திவாகர் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு, ஒரு வருஷத்தில் நான் நீங்கள் திவாகர் ஏதாவது உறவு முறையா இல்லையா? சரி, திவாகருக்கு சப்போர்ட்டாக ஒரு சேனலில் திவாகர் என்ன சொன்னார்னான்னு அதாவது என்கொயரி மாரி ஆயிடுச்சு. சார் திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, சரி தொடர்ந்து இப்போ நீங்கள் வந்து விஜய் டிவியில் இருந்திருக்கீங்க, நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து புகழ் சார் கூடயும் மக்காப்பா சார் கூடயும் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கீங்க. அப்படின்றப்போ திடீர்னு ஒரு பர்சன் எங்கேருந்தோ வந்துட்டு விஜய் டிவிக்குள்ளே வந்துட்டு இல்லை இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னா நாங்கள் யார்கிட்ட போய் கேட்போம் சொல்லுங்களேன்? இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டால் தான் எங்களுக்கும் தெரியும். நம்பணும்மா. நீங்கள் தான் லாங் ஸ்டாண்டிங்காக யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள நம்பவே மாட்டீங்களே. யாராவது ஷார்ட் டைமில் ஒருத்தர் வர்றவங்கள தான் நம்புவாங்க. இப்போ இருக்கிற அரசியல்லையும் அப்படி தான் நடக்குது. கேட்டால் மாற்றம் வேணும், வெங்காயம் வேணும்னுவாங்க. புரியுதா உங்களுக்கு? யாராவது லாங் ஸ்டாண்டிங்காக பல வருஷமாக இருக்காங்கன்னா உங்களை எதுக்கு நம்பணும்? தவர் புதுசாக திறந்துருக்காரு, அவர் எல்லாமே புதுசாக சொல்கிறாரு, நம்பிக்கையோடு சொல்கிறாரு. நீங்கள் அது உங்களுக்கு பழக்கமாக போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் எப்படி நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களில் யாரை நீங்கள் குறை சொல்லுவீங்க? சரி, இதுக்கு முன்னாடி என்ன இஷ்யூ வந்திருக்கு? ஆனால் இவர் இதுக்கு முன்னாடி பல சேனலில் இதே மாதிரி அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லா சேனல்லையும் ஒரு கூப்பிட்டு வச்சு அடிக்கிறது தான் வேலையா? இந்த ப்ரோவோக் டிவியா? ஆமாம், ப்ரோவோக் டிவியில் வந்து என்ன அடிக்கிறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டார். அதான் வேலையான்னு கேட்குறேன். ஏன் யூடியூப் சேனலுக்கு வேறு வேலை இல்லையா?
முதல்ல மீடியாவில் யூடியூப்பில் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி ஆளை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஒருத்தரோட இன்டர்வியூவில் வந்து காசு வரும், வியூஸ் வரும், எல்லாரும் பார்ப்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. பட் எதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த பொறுப்பு வந்து மீடியாவான இப்போ இருக்கக்கூடிய யூடியூப் டிஜிட்டல் மீடியாவுக்கு நிறையவே இருக்குது. பட் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை திவாகர் 2 வார்த்தை கேட்கலாம், என்ன நடந்தது அப்படியா, சரி ஓகே நீங்கள் கட் பண்ணுங்க, வாங்கப்பா நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடந்ததுன்னு கேட்கணும். ஆனால் இல்லை, திவாகர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திவாகர் இப்படி சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க, நாங்கள் என்ன அவர் என்ன பண்ணிட்டோம், இப்போ என்ன திவாகர் என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரா, இரும்பு ராடால் அடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரா, மூளை கலங்கிருச்சா, தலையில் அடிச்சிட்டாங்களா, இல்லை தெரியாமல் கேட்குறேன், எங்கேயாவது அடிச்சிட்டாங்களா, ஏதாவது பாதிக்கப்பட்டு மெடிசன் வாங்கணுமா, நான் வேணால் காசு தரேன் மெடிசனுக்கு, மெடிசன் எதாவது வாங்கணுமா, என்ன சொல்ல வரீங்க? சார் அவர் தொடர்ந்து வந்து புகழ் சார் மேலேயும் சரி, மாக்காப்பா சார் மேலேயும் இப்போ ஒரு ஃபைட் நடக்குது, சண்டை நடக்குது, அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மாக்காப்பா சார் வந்து அவர் தவறான பேசுனதுக்கான வீடியோஸ் இருக்குது அப்படின்றத நான் கேட்டால், ஆமாம் மாக்காப்பா ஈசிஆரில் எப்படி இருந்தாருன்றதுக்கான வீடியோ என்கிட்ட இருக்குன்றத ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னம்மா என்ன என்ன ஈசிஆரில் இவர் என்ன பண்ணாராம், விளக்கு பிடிச்சாரா, இவர் என்ன பண்ணார் ஈசிஆரில், மாக்காப்போட வீடியோ இருக்குன்னு சொல்கிறல்ல, நீ ஈசிஆரில் என்ன பண்ண, ஃபிசியோதெரப்பி பண்ணியா, நீ என்ன பண்ண ஈசிஆரில், யாருமே இந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கல, நீங்கள் கூட இந்த இன்டர்வியூவில் கேட்கலையே. அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிற என்ன கேட்டிருப்பேன் இல்லை, அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து மாக்காப்பா சொன்ன வீடியோ ஈசிஆர் என்ன பண்ணான்னு வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறல்ல, நீ ஈசிஆரில் என்ன பண்ண, நான் என்ன கேட்குறேன், அவன் வீட்லேயோ இல்லை அவன் பார்ட்டிக்கு போகிற இடத்துலையோ இல்லை அவன் எங்கேயோ போகிற இடத்துல உனக்கு என்ன வேலை, அதை சொல்லு, வீடியோ எடுக்கிறது வேலையா, இவர் என்ன பழைய டாக்டர் பிரகாஷா, படம் பிடிப்பாப்புலையா எல்லாத்தையும் போய், யார் இவர்? சார் நான் உனக்கு கேட்குறேன், இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்க, நான் யாரோ ஒரு எக்ஸு, நான் அதை வீடியோ எடுத்து தெரியுமா அந்த ஆங்கர் என்னென்னலாம் பண்ணாங்கண்ணே நீங்கள் பார்ட்டியில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஏன் அது உங்களோட உரிமை இல்லையா, உங்களுடைய சந்தோஷம் இல்லையா, அது உங்களுடைய ப்ரைவசி இல்லையா, அது யார் வேணாலும் 1000 மட்டும் போட்டோமா, என்ன வீடியோ அவர் லீக் பண்ணுவார், அவர் லீக் பண்ண சொல்லு, பண்ண சொல்லு, பண்ண சொல்லு, பண்ண சொல்லு, என்ன பண்ணியிருக்காங்க நாங்களும் பார்த்துட்றோம், பண்ண சொல்லு. ஏன் அவனே லூஸுங்கிறேன், அந்த லூஸுக்கிட்ட போய் உட்காந்து எல்லாத்தையும் பேசிவிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து ஆதாரமாக வீடியோ இருக்குங்கிறாரு. நான் தான் தெரியாமல் கேட்டேன், இவன் தான் எல்லா இடத்துலையும் இப்படி செல்ஃபி கேமரா வச்சு எடுக்கிறானே, என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு. அங்கே தான் விஜய் டிவியில் வச்சு, அவங்க கையில் ஃபோன் இல்லையா, இவங்ககிட்ட இல்லையான்னு கேட்குறேன். இருந்தேன்னா எடுக்க வேண்டியதானே. அவங்களுடைய வீடியோவை நான் ப்ரூஃபாக கேட்குறேங்கிற அளவுக்கு இவர் யார் பெரிய லாடு, கரெக்டு தானே? நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதல்ல ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான்னா முதல்ல அவன் ஏன் அதை சொல்கிறான், எதனால் சொல்கிறான், அவங்க என்ன பண்ணான், இவனுக்கு அதுக்கு என்ன சம்மந்தங்கிறத ஒரு பக்கம் நம்ம யோசிக்கணும். அவன் வெறும் பப்ளிசிட்டிக்காக சொல்கிறதுமா, 4 பேர் சும்மா திட்டி வெளில போப்பா, நீ இந்த மாதிரி தப்பாக பேசுகிற, நீ தயவுசெய்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, இப்போ இவ்வளோ தான் நடந்திருப்பான் எனக்கு தெரிஞ்சு, தயவுசெய்து கிளம்பிடு, அவனை கொஞ்சம் வெளில கூப்பிட்டு போங்க, வேணாம் நீ கிளம்பு, நீ வேணாம் ஷோக்குன்னு இருப்பாங்க, இவ்வளோ தான் நடந்திருக்கும். ஆனால் அவன் வந்து வெளில வந்து சொல்லும்போது என்னை வந்து அடிச்சிட்டாங்க, என்னை வந்து நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், நான் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான்னா, இப்போ என்ன நடந்ததுங்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவனும் சொல்கிறான், மாகாப்பா சொல்கிறான், இல்லை ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறான், அது மாதிரி நிறையா தவறாக பேசிட்டாப்புல, நம்ம நிறைய ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும், ட்ரிகர் பண்ணி சில வார்த்தைகள் என்ன சொன்னாங்கிறத சொன்னோன்னா எங்களுக்கும் அசிங்கம், அது நல்லா இருக்காது. ஒரு கலைஞர்கள் சக கலைஞருங்கிற முறையில் சொல்கிறேன், என்னுடைய ஆர்டிஸ்ட்டை தகாத வார்த்தையில் சொல்லி ஒருத்தர் திட்டுறதும் பேசுகிறதும் யாராலுமே ஏற்றுக்க முடியாது. சரியா? அப்படி பார்த்தா வந்து இந்த இதில் சீனியர், அவங்க எல்லோரும் சீனியர் ஆர்டிஸ்ட்டு. இவன் இன்றைக்கி வந்த ஒருத்தன் வேணாலும் பேசினோன்னா ஏற்றுப்பீங்களா நீங்கள்? அது மாதிரி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் திட்டிருப்பாங்க, வெளில போய் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. மற்றபடிலாம் கையெல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க. ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு பறிபோகுதுன்றதுனால இந்த மாதிரி தவறான அலிகேஷன் வைக்கிறாரு. ஐயோ, அந்த வீணா போனவனுக்கு வாய்ப்புன்னு வந்தாலும் எனக்கு எரிச்சலாக வருது. அந்த அவன் என்ன பெரிய வாய்ப்பு, இவனுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது, இவனுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது. வேணால் நீங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு 10 ரூபா இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, நீங்களே கூப்பிட்டு 10 காலேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து இனிமேல் அவன் டெலிவிஷன் சேனலுக்கும் கிடையாது, வெப் சீரிஸும் கிடையாது, படத்துக்கும் கிடையாது. இனிமேல் ஏதாவது ஒரு டேரக்டர் அவனை வச்சு படத்தில் போட்டாருன்னா என்ன, எனக்கு தெரிஞ்ச அந்த டேரக்டரு, நான் இன்க்ளூடிங் யார் பெரிய டேரக்டராக இருந்தாலும் சொல்கிறேன், பெரிய டேரக்டராக இருந்தாலும் அது ரொம்ப தப்பு. அந்த டேரக்டருக்கு சத்தியமாக சினிமா சென்ஸே இல்லைன்னு அர்த்தம்.
அவ்வளோதான் சொல்லுவேன். சமீபத்தில் அவன் எல்ஐகே படத்தில் நடிச்சிருந்தான். ஆமா. சரியா? இனிமே அவன் வேறு ஏதாவது ஒரு படம் நடிச்சான். ஏன்னா இது எனக்கே ஆச்சரியம். விக்னேஷ் சிவன் ஒரு மாபெரும் டைரக்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரு 400 ஓடிதான் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான். அப்படி ஒரு டேரக்டர் எதுக்கு இவனை கூப்பிட்டு, அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரே ஒரு ஷாட் தான், ஒரே ஒரு ஷாட் தான் நான் நடிச்சிருக்கேன். அவன் சொல்கிறான், அவங்க இதில் நடிச்சிருக்கேன்ப்பா, நான் வந்து ஒரு 5 டிக்கெட் வாங்கிட்டு நான் நடித்த படத்தை காமிக்கணும்னு சொல்லி. டேய் 2 செகண்ட் கூட வரல நீ. அது அவர் என்ன தெரியுமா சார் சொன்னாரு? படம் ஃபுல்லாக நடிச்சிருந்தா? இல்ல இல்ல பாருங்க மேடம், எதுலையுமே யாருக்குமே கிளாப்ஸ் பண்ணல, என்னோட சீன் வரும்போது எப்படி கிளாப்ஸ் பண்றாங்க, மக்கள் என்னை எவ்வளோ வரவேற்கிறாங்க பாருங்க அப்படின்றாங்க. ஐயோ நெஞ்சு வலிக்குது மக்களே. உங்கள்கிட்ட தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், நாங்கள் எங்கேயாவது நிகழ்ச்சி பண்ணால் எங்களுக்கு நீங்கள் கை தட்டலன்னா கூட பரவாயில்ல, என்னை அசிங்கமாக கூட திட்டுங்க, ஆனால் இவனெல்லாம் வளர்த்து விடாதீங்க, என்னை கேவலப்படுத்துங்க, அசிங்கப்படுத்துங்க, எல்லாம் உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்தால் என்கிட்ட தீர்த்துக்கங்க. ஆனால் இவனெல்லாம் வளர்த்து விட்டு இண்டஸ்ட்ரியை நாசமாக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அவன் ரொம்ப மரியாதைலாம் பேசுகிறான், உங்களுக்கு தெரியாது, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு புரியும். மக்களை நேரில் பார்க்கும்போது அவன் தகாத வார்த்தையை சொல்ல போகிறான், அன்னைக்கு ஊர் கூடி சேர்ந்து அடின்னு அடிக்க போகிறாங்க அவன். அது நடக்கும். அப்போ போய் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு பார்க்குறேன். ரெண்டாவது, காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நான் அடிக்கடி இதை சொல்லணும்னு நினச்சேன். சும்மாலாம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. தே ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஒர்க். எலெக்ஷன் டைமு போலீஸ் எல்லாம் அவ்வளோ பயங்கர ஒர்க்கில் இருக்கிறாங்க, ப்ரெஷரில் இருக்கிறாங்க. இவன் இப்போ தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஒரிஜினலாக ஒரு உண்மையாகவே ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரவாயில்ல, பப்ளிசிட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவனெல்லாம் என்ன பண்ணலாம்? இவனெல்லாம் வந்து அதான் சொல்லலை, இவனெல்லாம் என்கரேஜ் பண்ணி வளர்த்து விடுறது ரொம்ப தப்பு. அதான் உண்மை, வேறு எதுவுமே கிடையாது. இவனை அதனால் நிறுத்திக்கங்க. இந்த திவாகர் மாதிரிலாம் ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணணும்னு அவசியம். நானும் இவ்வளோ நாள் அவனை பற்றி பேசினதில்லை. ஆனால் அதான் சொல்கிறேன், ஒருத்தன் நம்மளை சீண்டாத வரைக்கும் ஓகே, அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போகிறான்னு விட்டேன், சரி ஓகே மக்கள் பார்க்குறாங்க விட்டேன். நான் பண்ணுறேன், ஆனால் ஒன்றெல்லாம் நான் வந்து ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னான்னா அதை நாங்கள் விட மாட்டோம். அது நடக்காது, அது அப்படியெல்லாம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் இங்கே உரிமை இருக்குது. இப்போ ஒரு சக சேனல் ஒன்று பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு ஆங்கர் இருக்காங்க. ஆனால் நான் ஆங்கராக வந்துட்டேன், இங்கே யாருக்கும் ஆங்கராக இருக்க உரிமையே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, நானே சொல்கிறேன், விட மாட்டோம், வாய்ப்பே கிடையாது. நீ என்ன தான் பண்ணுறன்னு நானும் பார்க்குறேன். உன் மேலே அவ்வளோ தப்பு இருக்குது. நீ பண்ணதெல்லாம் பொறுக்கித்தனம், மட்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்க. அப்போது யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரி. நீ மறுபடியும் டாக்டராகவே போயிடுப்பா. அவன் ஒரு மனப்பிராந்தியிலே வந்துட்டுருக்காப்புல, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு. அந்த மனப்பிராந்தியில் அவன் எங்கேயோ போயிட்டு ஏதாவது ஒரு கிளினிக்கோ வச்சு இல்லை ஏதோ வேலை பார்த்தேன்னு சொன்னாப்புல, படிப்படியாக வேலை பார்த்து உயர்ந்தேன் அப்படின்னாப்புல. அங்கேயே போய் உயர்ந்து பைக் வாங்கிக்க, கார் வாங்கிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உனக்கு நல்ல ஃபிசியோதெரப்பி தெரிஞ்சால் 4 பேர் கால் அமுக்கி விடு, கை அமுக்கி விடு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், அவன் எனக்கு தெரிஞ்ச அந்த தொழில் கூட பிரச்சனை தான் நினைக்கிறேன். வர்றவங்க ஏதாவது பேசிட்டா கழுத்து அமைக்கிறான்னு நினைக்கிறேன். நடந்தாலும் நடக்கும். அவன் கொஞ்சம் சீரியஸான நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவனை எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஷண்ட் பார்க்குறது கூட தப்பு. அவனை ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ஹீ இஸ் நாட் நார்மல். நான் பார்த்த வரைக்கும் ஹீ இஸ் நாட் நார்மல். உங்கள் இன்டர்வியூ பார்த்த வரைக்குமே நான் சொல்கிறேன், அவன் ஆரம்பத்துலேருந்து பேசும்போது நார்மலாக இருந்தது. கடைசி 2 நிமிஷம் பேசும்போது ஹீ இஸ் டோட்டலி அப்நார்மல். நமக்கு பார்த்தா தெரியுமா ஓரளவுக்கு. அதான் சொல்கிறேன்ல, எவனுக்கிட்ட உண்மையிலேயே டேலண்ட் இருக்குது, எவன் டேலண்ட் இருக்க மாதிரி நடிக்கிறான், அப்புறம் என்னை எல்லாரும் அவாய்ட் பண்ணுறான். இது ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும், எல்லாரும் அவாய்ட் பண்ணுறாங்க, எனக்கு யாரும் வாய்ப்பே தரமாட்டேங்கிறாங்க. இது மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கோம். எனக்கு கலக்கு போதே யாருலேயும் வந்திருக்காங்க, வந்துட்டு உடனே வந்து என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லி பார்த்து அடங்கிடுவாங்க, சரி ஓகே எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் திவாகர் ஒரு ஸ்டெப் அகேடு, நேராக போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது, போலீஸ்கிட்ட போகிறதுன்னு ஒரு ஸ்டெப் அகேடு. ஸோ தெர் இஸ் நோ யூஸ்.